கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவ கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருகுவதாக. இன்று ஜூன் மாதம் 30ஆம் தேதி. பிரியமானவர்களே, இந்த மாதத்தினுடைய நிறைவு நாள். நாளைய தினத்தில் புதிய மாதத்தை நாம் காணப்போகின்றோம். இந்த ஜூன் மாதத்தின் நிறைவு நாளாகிய இந்த 30ஆம் தேதியிலே நாம் கர்த்தருக்கு மனதார நன்றி செலுத்துவோம். ஜூன் மாதம் முழுவதும் நாம் ஒவ்வொருவரையும் பாதுகாத்து கண்மணி போல நடத்தி கொண்டு வந்திருக்கின்றார் இல்லையா? அவருக்கு மனதார ஸ்தோத்திரங்களை ஏறெடுப்போம். இன்று நாம் தியானிக்கும் வசனம் நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 17வது வசனம். என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன், அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். இங்கு வசனம் சொல்லுகிறது, என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன், அதிகாலையில் என்னை தேடினவர்கள் என்னை கண்டடைவார்கள் என்று வசனம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, அதாவது இந்த நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் முழுவதும் பார்த்தா ஞானம் சொல்லுகிறதாவது, ஞானம் கூப்பிடுகிறது இல்லையா, புத்தி சத்தமிடுகிறது இல்லையா என்று சொல்லி வரிசையா வசனங்கள் எழுதப்பட்டாலும் கூட, ஆனால் கர்த்தர் அவரே ஞானமாக இருக்கிறார், அவரே அறிவும் ஞானமும் மீட்புமாக இருக்கிறார். நமக்கு அவருக்குள்ளதான் எல்லாமே அடங்கி இருக்கின்றது. தாம் ஒருவரே ஞானம் உள்ளவர். பிரியமானவர்களே, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று சொல்லுகின்றது இல்லையா வசனம். இப்போ இங்கு அவரை தேடும் பொழுது ஞானம் ஆட்டோமேட்டிக்காக நமக்குள்ள வந்து விடுகின்றது. அதுக்கு முந்தின வசனம் பாருங்க, 14ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கின்றேன். ஆலோசனையும் மெய்ஞானமும் என்னுடையவைகள், நானே புத்தி வல்லமை என்னுடையது. பாருங்களா, அப்போ கர்த்தர் தான் இதை சொல்லுகிறார். நானே புத்தி வல்லமை என்னுடையது. வல்லமை கர்த்தருடையது என்று நமக்கு தெரியும் இல்லையா? அப்போ வல்லமை என்னுடையது என்று சொல்லுகிறார். என்னாலே ராஜாக்கள் அரசாளுகிறார்கள், பிரபுக்கள் நீதி செலுத்துகிறார்கள். என்னாலே அதிகாரிகளும் பிரபுக்களும் பூமியில் உள்ள சகல நியாயாதிபதிகளும் ஆளுகை செய்து வருகிறார்கள். என்னை சிநேகிக்கிறவர்கள் நான் சிநேகிக்கிறேன். ஆண்டவர் சொல்றாரு, அவராலே தான், அவர் தான் ஞானத்தை கொடுக்கிறார். இப்போ ஞானம் நமக்கு வேணும் இல்லையா? இந்த ஞானத்தினாலே, கர்த்தர் கொடுக்கிற ஞானத்தினாலே தான் பூமியில ராஜாக்கள் அரசாளுகிறார்கள். அவராலே தான், கர்த்தராலே தான், அவராலே தான் அதிகாரிகளும் பிரபுக்களும் சகல நியாயாதிபதிகளுமே பூமியில ஆளுகை செய்து வர்றாங்க. கர்த்தரே ஞானத்தை கொடுக்கிறார் எல்லாருக்கும். எனவே பூமி அழகாய் காலமாக தன் ஓட்டத்தை ஓடிக்கொண்டே இருக்கின்றது. பிரியமானவர்களே, ஆண்டவர் சொல்லுகின்றார், என்னை சிநேகித்தா நான் அவர்களை சிநேகிப்பேன், என்னை தேடினால் தென்படுவேன் என்று ஆண்டவர் சொல்றார் இல்லையா? அப்போ அவரை சிநேகித்தோம்னா அவர் நம்மை சிநேகிப்பார். என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன் என்று சொல்லுகின்றார். அப்போது கர்த்தர் என்ன எதிர்பார்க்கிறார்னா, நம்ம எப்படி அவர்கிட்ட இருக்கிறோமோ அதை போல் அவர் நம்மகிட்ட இருக்க விரும்புகின்றார். நம்ம அவரை நேசித்து நம்ம அவரை சிநேகிப்போமானால், இல்லை உங்களுடைய சிநேகிதர்கள் கிட்ட, தோழிகள் கிட்டத்தில் பேசுவது எவ்வளோ இனிமையாக இருக்கும், அவர்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவது எவ்வளவு எல்லாருக்கும் இஷ்டமாக இருக்கும். யோசித்து பாருங்களேன். அப்போது ஆண்டவரையும் அதே போல் அவர்கிட்ட பேசுவதானாலும் சரி, ஆண்டவர் சமூகத்தில் நேரம் செலவு பண்ணுவதானாலும் சரி, அவருடைய வார்த்தையின்படி நடப்பதானாலும் சரி, நம்ம நேசித்து அதை சிநேகித்து அப்படி இருப்போமானால் அவர் சொல்கிறார், நானும் உங்களை சிநேகிப்பேன் என்று சொல்லுகின்றார். அதனோடு கூட அதிகாலையில் என்னை தேடினா என்னை கண்டடைவார்கள். நம்ம ஆண்டவரை தேடுறோம், அது சரியான நேரமாக இருந்தால் எப்படி அதில் ஈஸியாக நம்ம அவரை கண்டுபிடிக்கலாம். அதிகாலை நேரம் கர்த்தர் விரும்புகிறது. அதிகாலை நேரம், அதிகாலையில் அவரை தேடுவோமானால் அவர் நமக்குள்ளே ஞானம், புத்தி, அறிவு என்ற பொக்கிஷங்களை எல்லாம் நமக்கு வாரி வழங்குகின்றார். இப்போது அவர்கிட்ட என்னெல்லாம் இருக்குதாம்? அவர் ஐஸ்வர்யமும் கனமும் நிலையான பொருளும் நீதியும் என்னிடத்தில் உண்டு. பொன்னையும் தங்கத்தையும் பார்க்கிலும் என் பலன் நல்லது, சுத்த வெள்ளியை பார்க்கிலும் என் வருமானம் நல்லது. என்னை சிநேகிக்கிறவர்கள் மெய்ப்பொருளை சுதந்திரிக்கும் படிக்கும், அவர்களுடைய களஞ்சியங்களை நான் நிரப்பும் படிக்கும், அவர்களை நீதியின் வழியிலும் நியாய பாதைகளுக்குள்ளும் நடத்துகிறேன். இப்போது அவரை தேடும் பொழுது அவரை கண்டுபிடிக்கின்றோம். அவர் தன்னை வெளிப்படுத்துகின்றார். மற்ற நேரங்கள்லையும் கர்த்தர் தம்மை வெளிப்படுத்துகின்றார், அவரை தேடுகின்றோம். ஆனால்
ஒரு சிறந்த நேரம், முதன்மையான நேரம் அதிகாலை நேரம். வேதத்தில் பரிசுத்தவான்களை பார்க்கிற மோசே விடியற்காலமே ஆயத்தமாக்கி அவர் போய் ஆண்டவர் சமூகத்தில் நிற்கிறத பார்க்கின்றார். யோசுவாவானாலும் சரி, அதே போல ஆண்டவராகி இயேசு இந்த பூமியில இருந்த பொழுது அவரும் கூட அதிகாலை இருட்டோடே எழுந்து என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ கர்த்தர் மோசேயிடம் விடியற் காலத்துல ஆயத்தமாகி என் சமூகத்துல வந்து நில் என்று சொல்லுகின்றார். அப்போ அதிகாலை விடியற் காலத்துல நாமும் கூட நம்முடைய சிந்தை, இதயம் இதெல்லாம் ஒருமுகப்படுத்தி ஆயத்தமாகி ஆண்டவர் சமூகத்துல போய் நிற்கும் பொழுது, என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கின்றேன், அதிகாலையில நீங்க தேடுனீங்கன்னா என்ன கண்டுபிடிச்சிருவீங்க. அப்போ நம்ம வந்து ஆண்டவரை தேடும் பொழுது நம்ம கண்டுபிடிக்கின்றோம். அவருடைய வார்த்தைகள் நமக்கு வெளிப்படுகின்றது. நம்ம ஜெபிக்கும் பொழுது நம்முடைய ஜெபத்தை அவர் கேட்கின்றார். நாம் பாடி ஆராதித்து பாடல்களை பாடி அவரை மகிமைப்படுத்தும் பொழுது கர்த்தர் அதனாலே மகிமை அடைகின்றார். அப்போ தன்னை வெளிப்படுத்துகின்றார். கண்டடைவார்கள். இப்படி கண்டடையும் பொழுது அவர்கிட்ட என்ன இருக்குதாம்? ஐஸ்வர்யம், கனம், நிலையான பொருள். அவர்கிட்ட நித்திய ஜீவன், நிலையான பொருள், அந்த மெய் பொருள் அவர்கிட்ட இருக்குது. நித்திய ஜீவனை கொடுக்கிறார். அதே போல அடுத்து கீழே பாருங்க, என்னை சிநேகிக்கிறவர்கள் மெய் பொருளை சுதந்திரிக்கும் படிக்கு, அவருடைய களஞ்சியங்களை நிரப்பும் படிக்கும், நீதியின் வழியில நியாய பாதைகளுக்குள்ள நம்மை நடத்துகிறேன் என்று சொல்லுகின்றார். அப்போ ஒரு நாள் காலையில எழும்பி நம்ம ஆண்டவர் சமூகத்தை நோக்கி பார்த்து பாடல் பாடி அவரை நோக்கி ஜெபிக்கும் பொழுது, அவருடைய வசனத்தை எடுத்து வாசிக்கும் பொழுது நம்மோடு பேசுகின்றார். நாம் அவரை கண்டடைகின்றோம். நமக்கு தேவையான ஞானத்தை நிறைவாய் தருகிறார், புத்தியை நிறைவாய் தருகிறார். அந்தந்த நாளுக்கு தேவையான சகல ஒத்தாசைகளை மருளி செய்கின்றார், சகல கிருபைகளை மருளி செய்கின்றார். அதனோடு கூட நம்ம நீதியின் பாதையில நியாயமான படிக்கு நீதியின் பாதையில நடத்தி நம்முடைய களஞ்சியங்களை நிரப்புகின்றாராம். அதனோடு கூட அவர் மெய்ப்பொருளை சுதந்திரிக்கும்படியாக செய்கின்றார். நித்திய ஜீவனை சுதந்திரிக்கும்படியாக நமக்கு ஆலோசனை சொல்லி அருமையாய் வழி நடத்துகின்றார். தேவனுக்கு முதல் இடம் கொடுத்து நீங்கள் ஆண்டவரை தேடி பாருங்க. இந்த நீதிமொழிகள் 8வது அதிகாரத்தில் அருமையாய் சொல்லப்பட்டிருக்கிற அத்தனை ஆசீர்வாதங்களையும் நிச்சயமாய் உங்களுக்கு கொடுப்பார். கண்களை ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளில் நாங்கள் தியானித்த வார்த்தையின்படி கர்த்தாவே, அதிகாலையில் உம்மை தேடும் பொழுது அப்படிப்பட்டவர்களுக்கு நீ தென்படுகிறீர், அவர்கள் கண்டடைவார்கள் என்று எழுதியிருக்கின்றது. தகப்பனே, உம்மை சிநேகிக்கும் பொழுது நீர் எங்களை சிநேகிக்கிறீர் என்று பார்த்தோம். இது உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரை அதிகாலையில் உம்மை தேடி சமூகத்திலே ஓடி வந்து நீர் தருகிற ஆலோசனையும் புத்தியையும் ஞானத்தையும் பெற்றுக்கொண்டு ஆண்டவரை அந்தந்த நாளுக்கு தேவையான பலனை பெற்றுக்கொண்டு அந்த ஓடி ஜெயமெடுக்க கிருபை செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஜெபத்தை ஏறெடுக்கின்றேன் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.